ஒண்ணு இல்லைங்க. வேற உங்க கூட யாரும் வந்திருக்காங்களா? எம்எல்ஏ இங்க நம்ம 2 பேரும் தான் இருக்கோம், வேற யாரும் இல்ல. ரகசியம் சொல்லணுங்க, சத்தம் போடாதீங்க, மெதுவா கேளுங்க. அப்ப சொல்லுங்க, என்ன எம்எல்ஏ ஏதோ வந்து மறைச்சு வைக்கிறீங்க? வேற ஏதோ பார்த்தா ஏதோ ஒண்ணு இல்ல, ஒரு பிரச்சனை இல்லை, நான் எல்லாமே சொல்றேன், உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு எம்எல்ஏ பதவி பறி போயிடுச்சு. நாளைக்கு பத்திரிகையில வரும். என் வீட்டுக்கு நாளைக்கு காலைல ரைடு வந்துருவாங்க. ஓகே, நான் இதை கொஞ்சம் பொருட்கள் இருந்ததை நாளைக்கு சாப்பாட்டுக்குள்ள கைக்குள்ள பொருட்கள் இருந்ததை கொண்டு இங்க வைக்க வந்திருக்கேன். எங்கேயாவது ஒரு வைக்க இடம் தந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ரூபா வேணாலும் தர்றேன். எம்எல்ஏ உன் வீட்டுல ரேடா வருது? இவ்வளவு நாள் ஊரை கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சத ரேடுன்னு தெரிஞ்ச உடனே இங்க வந்து பதுக்கி வைக்க பாக்குற. இதை விடக்கூடாது, இதை பயன்படுத்தி தான் நம்மளும் பெரிய ஆள் ஆகணும். எம்எல்ஏ சொல்லுங்க. சரி, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். இது எம்எல்ஏ சரிங்களா? எனக்கு நான் கேக்குற பணத்தை நீங்க கொடுங்க. அதே போல அடுத்த வாட்டி எம்எல்ஏ எலெக்ஷன்ல நான் எம்எல்ஏவா நிக்கிறேன், நீங்க எனக்கு கீழே வேலை பாருங்க. எது